நினைவு நாள். அங்க போய் வணக்கம் செய்வது என்பது அவருக்கு மரியாதை செய்வதற்கு சமம். இல்ல அங்க வர முடியலங்க, அலுவலகத்தில் நான் வந்து எல்லாரையும் கூட்டி வச்சு நாங்கள் வணக்கம் செலுத்துகிறோம். இப்போ நாம் தமிழர் கட்சி நிறைய இடங்களுக்கு போக முடியாத சூழ்நிலையில் கட்சி அலுவலகத்திலே பண்ணுவாங்க. அப்படி வந்து எல்லா கட்சிகளுமே தன்னுடைய கட்சி அலுவலகங்களை இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட அவருடைய கட்சி அலுவலகத்திலே வந்து இமானுவேல் சேகரனாருக்கு வணக்கம் செலுத்துறாரு. அந்த வணக்கம் செலுத்துகிற முறையை வச்சு பார்க்க முடியாது உண்மையிலே செலுத்துகிறாங்களா இல்லை ஒரு ஊருக்காக செலுத்துகிறாங்களான்னு. இவர் போன முறை இமானுவேல் சேகரனாருக்கு வணக்கம் செலுத்தலை, ஆனால் போன முறை கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, மாநாடு போடலை, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அதே செப்டம்பர் 11 இவர் சென்னையில் தான் இருந்தார். போன முறை இதே மாதிரி ஒரு புகைப்படத்தை வச்சு வணக்கம் போட்டுக்கலாம், வணக்கம் செலுத்தலை. ஆனால் இந்த முறை மாநாடு அறிவிச்சிட்டாரு, மக்களை சந்திக்க வர்றேன்னு சொல்லிட்டாரு, தேர்தலையும் நிற்க போறாரு. இவர் நினைச்சிருந்தா நேற்று சென்னையில் தான் இருந்திருக்காரு. இதே தனி விமானத்தில் நாளைக்கு திருச்சி வர்றது போல மதுரைக்கு தனி விமானத்தை வரலாம். இவர் ஒன்றும் கமர்ஷியல் ஃப்ளைட்டில் வர போகிறது இல்லை, மக்களோட மக்களாக வர போகிறது இல்லை, தனி விமானத்தில் வர போறாரு. வந்துட்டு அங்கிருந்து இவருக்கு எல்லா பாதுகாப்பும் கொடுக்க போறாங்க. பெரிய கூட்டம் வந்து அப்படியே முண்டிலாம் அடிச்சிடாது. காலையில் 10 மணி 11 மணிக்கு வரதா சொல்லியிருந்தா காவல்துறை முழு பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு, அங்கே போய் அழகாக இமானுவேல் சேகரன் ஐயாவுக்கு மரியாதை செஞ்சுட்டு வந்திருக்க முடியும். ஆனால் போகலை. ஏன் போகலை? போகாமல் காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தலைவர் வந்து எங்கே போனாருன்னு தெரியல. 3:30 மணிக்கு திடீர்னு ஒரு யானோதயமா இல்லை அப்போ தான் எந்திரிச்சாரான்னு தெரியல, உட்காந்து வணக்கம் போட்டிருக்காரு. உலகத்தில் இப்படி யாராவது வணக்கம் போட்டு பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்ம வந்து தாஜ்மஹாலை பார்க்க போகிறோம், யாரும் தாஜ்மஹாலை கும்பிட்டுக்கிட்டு நிற்க மாட்டான், தாஜ்மஹால் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ அப்படி எடுப்பான். குதுப்பினாரை பார்க்க போகிறோம், குதுப்பினார் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ எடுப்போம். அது மாதிரி வந்து நம்ம வந்து தஞ்சை பெருடையார் கோயிலை பார்க்க போகிறோம், பெருடையார் கோயில் கூட கும்பிடுவோம், சில பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க. கரிகால சோழன் சிலையை பார்த்தா அப்படி நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. ஒருத்தர் சிலை பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரி இமானுவேல் சேகரன் ஐயராவுடைய புகைப்படத்துக்கு பக்கத்தில் நின்று ஒரு புகைப்படம் எடுத்திருக்காரு. அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இறந்து போன ஐயா இமானுவேல் சேகரனார் வந்து அந்த புகைப்படத்தில் ஆக்டிவாக இருக்காரு. அந்த ஃபோட்டோவில் அவர் பளிச்சுன்னு இருக்காரு, அவர் ஆக்டிவாக இருக்காரு, அவருடைய அந்த புகைப்படம் ஆக்டிவாக இருக்கு. ஆனால் அந்த புகைப்படத்துக்கு பக்கத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய விஜய் செத்து போய் நிற்கிறாரு. இதைத்தான் கிராமத்தை சொல்லுவாங்க, சித்தவங்கையில் வெத்தலைவாக்கு கொடுத்தோமா நிற்கிறே அப்படின்னு. அது சித்தவங்கையில் வெத்தலைவாக்கு கொடுத்தா அப்படி இருக்கும், அது இப்படி கிடக்கும், வெத்தலைவாக்கு கை இப்படி விரிஞ்சு கிடக்கும், வெத்தலைவாக்கு அப்படி விரிஞ்சு கிடக்கும். அது மாதிரி அது வம்புக்கு பண்ணுறாங்களே, வீம்புக்கு பண்ணுறது, வீம்புக்கு சொல்லுவாங்க, வீம்புக்கு பண்ணுறதுன்னு, அது மாதிரி வீம்புக்கு பண்ணியிருக்காப்புல. இந்த புகைப்படத்தை வெளியிடாமல் இருந்திருந்தா ஒரு விமர்சனமாக இருக்கும். ஏன்னா இமானுவேல் சேகரனாருக்கு விஜய் வந்து வீரவணக்கம் புகழ் வணக்கம் செலுத்தலையான்னு கேட்டிருப்பாங்க. அப்போ ஏதாவது ஒன்று பண்ணுவோம். இதே மாதிரி தான் தெய்வ திருமணர் முத்துராமலிங்க தேவருடைய புகைப்படத்தை வச்சு 4 மணி 5 மணியோ 2024 அக்டோபர் மாதம் மாநாடு முடிஞ்ச ஒரு 3வது நாள் நினைக்கிறேன், ஒரு வம்படியாக 5 மணிக்கு தெய்வத்து முத்துராமலிங்க தேவருக்கு புகழ் வணக்கம் செலுத்துகிறேன்னு ஒரு போஸ்ட்டை போட்டார். இப்போ 3:30 மணிக்கு இமானுவேல் சேகரனாருக்கு புகழ் வணக்கம் செலுத்திய ஒரு போஸ்ட். அந்த போஸ்ட்லேயாவது கும்பிட்டுட்டு இருந்தார் முத்துராமலிங்க தேவரை பார்த்து. இதில் வந்து சும்மா அப்படி ஏன் பண்ணுவான், ஏதாவது நிற்போம். அப்போ அந்த தலைவர்கள் மீது இவருக்கு என்ன மரியாதை இருக்குது? அந்த தலைவர்கள் மீது என்ன புரிதல் இருக்குது? இமானுவேல் சேகரனார் யார்? ஒரு 10 நிமிஷம் பேசுவாரா? அண்ணன் சீமான் கேட்டார், சரிப்பா கொள்கை தலைவராக காமராஜர் சொல்றியா, அந்த காமராஜரை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசுவியா, வேல்நாச்சரை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசுவியான்னா மொத்தமே